விண்ணமுதம் நிகழ்ச்சிக்குள்ளே இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருட வாழ்த்துதல்கள் உரித்தாதக என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். 2025 வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று தொடங்கி சில நாட்களை கடந்து பயணித்து வந்துவிட்டோம். இது முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இந்த வருடத்தின் கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக பவுல் அடிகளார் கொலோசேயருக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இருந்து 4வது வசனம் வரையும் இருக்கின்ற ஒரு பகுதியில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இயேசு மத்தேயு 13வது அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு கதை அல்லது ஒரு உவமையை கூறுகிறார். ஒரு மனிதன், ஒரு விவசாயி விதைப்பதற்காக புறப்பட்டு போகிறார். அவன் விதைப்பதற்காக போகின்ற நேரம் கையிலே தானியங்களை எடுத்துக்கொண்டு போயிருப்பான். அந்த விவசாயி விதைக்க ஆரம்பிக்கிற நேரத்திலே கையிலே விதைகளை எடுத்து விசிறி விதைக்கின்ற போது சில விதைகள் பாதையிலே விழுந்தது என்று இயேசு சொல்லுகிறார். இன்னும் சில விதைகள் பாறைகளுக்கிடையே விழுந்தது என்று சொல்லுகிறார். இன்னும் சில விதைகள் முள்ளுகளுக்கிடையே விழுந்தது என்று சொல்லுகிறார். இன்னும் சில விதைகளோ பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்திலே விழுந்தது என்று சொல்லுகிறார். 4 வித்தியாசமான இடங்களிலே இந்த விதைகள் விழுந்ததாக மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு உவமையை அல்லது ஒரு கதையை நாங்கள் வாசிக்கிறோம். பாதையிலே விதைகள் விழுந்தால் அந்த பாதையிலே விதைகள் முளைப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. பாதைகள் மிகவும் கடினமான தரையாக இருக்கும். அல்லது இப்போது நாங்கள் பாதைகள் அல்லது வீதிகள் என்று சொன்னால் அவைகள் தார் போடப்பட்டு அதில் எந்த மரங்களோ செடிகளோ முளைக்க தகுதி இல்லாததாக இருக்கும். அந்த இடத்திலே விதைகள் விழுந்தால் அந்த விதைகள் முளைப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆகவே அந்த விதைகள் இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற பறவைகள் அந்த வீதியில் இருந்த தானியங்களை கொத்தி அவைகள் உணவாக்கி கொண்டு விட்டன. இன்னும் சில விதைகள் பாறையிலே விழுந்தது. பாறைகளுக்கு இடையிலே விதைகள் முளைத்து வருவதற்கும் போதிய அளவு மண் இருக்காது. அந்த பாறைகளுக்கு இடையிலே விழுந்த விதைகள் கூட முளைக்க முயற்சி செய்திருக்கலாம், கொஞ்சம் மண் இருந்திருக்கலாம். ஆனால் பாறைகள் இருந்ததினாலே கொஞ்சம் முளைத்து வெயில் ஏறின போது, பாறைகள் சூடாகின்ற போது அந்த விதைகள் முளைக்க முடியாமல் அப்படியே கருகி போய்விட்டன. முள்ளுகளுக்கு இடையிலே விழுந்த விதைகளும் அதே போல தான். முள்ளுகள் நிறைந்திருந்த இடம், முட்செடிகள் நிறைந்திருந்த இடம், கீழே இந்த விதைகள் முளைத்து வெளியே வருகிற போது அந்த முட்செடிகள் அந்த முளைக்க விடாதபடி அந்த விதைகளை நெருக்கி அமர்த்துவதனாலே அவைகள் முளைக்க ஆரம்பித்தும் முழுமையாக வெளியே வர முடியவில்லை. ஆனால் இந்த நல்ல பலனை கொடுத்தது என்னவோ அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் தான். இந்த கதையை சொல்லிவிட்டு இயேசு அதற்கு ஒரு விளக்கமும் சொல்லுகிறார். அந்த விளக்கம் என்ன? சிலருடைய உள்ளம் மிகவும் வீதியில் இருக்கின்ற அல்லது தெருவில் இருக்கின்ற அந்த கடினமான நிலத்தை போல கடினமான உள்ளம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் கற்பாறை போல கொஞ்சம் அவர்களுக்கு ஈரம் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் கடினமானவர்களாக இருக்கிறார்கள். முட்செடியிலே இருந்தவர்களும் அதே போல தான் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல நிலத்திலே இருக்கப்பட்ட விதைகளைப் போல உண்மையாக
நல்ல மனமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய வருடத்திலே கற்பாறையிலே விழுந்த விதைகளைப் போலவோ அல்லது வீதியிலே விழுந்த விதைகளைப் போலவோ முட்களுக்கிடையிலே இருந்த விதைகளைப் போலவோ இருக்க வேண்டாம். வாழ்க்கையிலே ஒரு கருத்தை கண்டுபிடித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி ஒரு கருத்தை கண்டுபிடித்து கொள்ளலாம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் சாப்பிடுகிறோம், எல்லோரும் உடைகளை அணிகிறோம், நாளாந்த வேலைகளை செய்கிறோம். நாங்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற வேலைகளை செய்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நம்மை பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை ஒரு கருத்துள்ள வாழ்க்கை என்று மற்றவர்களால் எங்களை பார்த்து சொல்ல முடியுமா? என்னை பார்த்து இன்னொருவர் சாட்சி கொடுக்கிறார், அல்லது என்னை பார்த்து இன்னொரு சொல்ல, இந்த மனிதரை தெரியுமா? இந்த மனிதர் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற மனிதர், இவரிடத்திலே கேட்டு பாருங்கள், அவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு புத்திமதி சொல்லுவார், நல்லதொரு வழிகாட்டியாக இருப்பார். நல்லதொரு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா, இவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் நிச்சயமாக ஆண்டவரிடத்திலே உங்களை நோக்கி ஜெபம் பண்ணுவார் என்று எத்தனையோ நல்ல மனிதர்களை பார்க்கிறோம். உலகத்திலே சரித்திரம் என்று இருக்கிறதே. இந்த உலகத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஏன் நாங்கள் மனிதர்களை பற்றி பேசுகிற போது சிலரை பற்றி மட்டும் பேசுகிறோம்? ஏன் காந்தி என்ற மனிதரை பற்றி பேசுகிறோம்? ஏன் விவேகானந்தர் என்ற மனிதரை பற்றி பேசுகிறோம்? ஏன் இயேசு என்ற மனிதரை பற்றி பேசுகிறோம்? ஏன் கௌதம புத்தர் என்ற மனிதரை பற்றி பேசுகிறோம்? ஏன் வேறு சிலரை பற்றி மட்டும் புத்தகங்கள் எழுதப்படுகிறது? சிலர் பேசிய விஷயங்களை மேற்கோளாக எடுத்து பேசுகிறார்கள். அவர் இப்படி வாழ்ந்தார், இப்படி நடந்தார் என்று சிலருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் எல்லோரும் ஆண்டவரால் சிறப்பாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. வேதாகமம் சொல்லுவதன்படி பார்த்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அப்படியானால் எங்களிலே கடவுளுடைய இறைவனுடைய சாயல் இருக்கிறது. ஒரு இறைத்தன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு இறைவனுடைய ஒரு பகுதி நமக்குள்ளே தெரிந்தோ தெரியாமலோ புதைந்து கிடக்கிறது. பல வேளைகளிலே அந்த எங்களுக்குள்ளே புதைந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய தன்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வர விடுவது கிடையாது. உலகத்திலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் பல எங்களுக்குள்ளே இருக்கின்ற நல்ல மனிதனை இந்த முட்கள் மூடி விடுவது போல, அந்த கற்பாறைகள் அமிழ்த்தி விடுவது போல எங்களை அப்படியே அமிழ்த்தி விடுகிறது. நாங்கள் வாழ்கிறோம் இந்த உலகத்திலே, நாங்கள் எல்லோரும் வாழுகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் எவ்வளவென்று நாம் யாருக்கும் தெரியாது. எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழுவோம் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. இந்த வருடத்திலே 365 நாட்கள் இருக்கிறது. இந்த 365 நாட்களை முடித்து இன்னுமொரு வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைப்போமா என்று கூடி நமக்கு தெரியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கருத்துள்ள விதத்திலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற அழகான பாடம். தவறு விடுபவர்கள் நாங்கள் எல்லோரும். இயேசுவின் சீடர் ஒருவர் இருந்தார், பேதுரு. அந்த பேதுரு இயேசுவினுடைய சீடர், இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்த ஒரு மனிதர். இயேசுவை விசாரணைக்காக கொண்டு போயிருக்கிறார்கள். இயேசு விசாரணை செய்யப்படுகிறார். அங்கிருந்த ஒரு வேலைக்கார பெண் அந்த பேதுருவிடத்திலே வந்து கேட்கிறார், நீயும் இயேசுவோடு கூட இருந்தவர்களில் ஒருவர் அல்லவா? பேதுரு சொல்லுகிறார், எனக்கு அவரை தெரியாது, நான் யாரென்று அறியேன். ஆனால் இதை சொல்லிவிட்டு தான் தவறு செய்து விட்டேன் என்று வெளியே வந்து பேதுரு என்ற மனிதர் மனம் கசந்து அழுதார்.
மனதிலே வேதனைப்பட்டு நான் நல்லதொரு மனிதரை மறுதலித்து விட்டேனே, நான் செய்தது தவறு என்று மனம் கசந்து அழுதார். அந்த மனிதரை இயேசு கண்டு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நீ கற்பாறையாக இருக்கிறாய், கற்பாறையாகிய உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று தன்னை மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தவறு செய்திருப்போம். மனிதர்கள் தவறு செய்கிறவர்கள், தோற்று போகிறவர்கள். எத்தனையோ தடவை வாழ்க்கையிலே நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பு நமக்கு இருந்திருக்கும், நல்லது செய்யாமல் இருந்திருப்போம். மற்றவர்களை காயப்படுத்தி இருப்போம். மற்றவர்கள் வேதனைப்படுகின்ற வகையிலே சொற்களை சொல்லியிருப்போம். எங்கள் மூலமாக மற்றவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டத்தை சந்தித்திருப்பார்கள். அவர்கள் எங்களால் கஷ்டப்பட்டார்கள் என்பதற்காக நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் நம்மை தள்ளிவிடுவது கிடையாது. நாங்கள் ஆண்டவரினாலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லவும் முடியாது. ஆண்டவர் அரவணைக்கின்ற ஆண்டவர். அதனாலே தான் இந்த கொலோசேருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே பவுல் அடிகளார் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை நாடுங்கள். தவறிப்போகின்ற நேரங்களெல்லாம் மனங்கசந்து பேதுருவை போல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய உருவாக்கி தந்த உயர்ந்த நிலையில் இருக்கின்ற வாழ்க்கையை தேடிப்போக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்தது உண்டானால், அனுபவித்தது உண்டானால், உயிர்த்தெழுந்திருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்வது உண்டானால், அவரோட கூட மேலான காரியத்தை இந்த உலகத்திலே நீங்கள் தேடுங்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எங்களுக்கு முன்னே பல வாரங்கள், பல மாதங்கள் இருக்கின்றன. அவைகளில் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு உண்மை, நம்மை உருவாக்கிய ஆண்டவர் எங்களோடு கூட இந்த புதிய வருடத்திலே நடந்து வருகிறார். அவர் எங்களோடு நடந்து வருகிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு முன்னே வைத்திருக்கின்ற அழகான பாதையிலே நல்ல நிலங்களாக, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக, அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் பெரும் பலனை கொடுப்பதாக நாங்கள் வாழ நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவருடைய கிருபையும் வழிநடத்தலும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, ஆண்டவரோடு கூட நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அருளினால் நிரப்பினீரே